வணக்கம். மறுபடியும் நமது பாடமான 4வது பாடம் பூக்களை தேடி அந்த பாடத்தில் 2வது வகுப்பில் நம்ம சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் கணக்கெல்லாம் செஞ்சீங்களா? தீபாவளியில் எப்படி இருந்தது? நல்லா கொண்டாடினீங்களா? குழந்தை தினத்தை கூட நீங்கள் நல்லா கொண்டாடி இருக்கீங்க இல்லையா? விழாக்கள்லாம் நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் அலங்கரிப்போம் இல்லையா? வீட்டையில் நம்ம என்ன செய்வோம்? அலங்கரிப்போம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பிறந்த நாளுக்கு கூட நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க இல்லையா? இப்போ பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு யாரெல்லாம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கெல்லாம் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ குழந்தைகளே. முதல்ல நம்ம ஒரு படம் வரையலாம். உங்களுக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? படம் வரையலாம். இப்போ முதல்ல நம்ம ஒரு எண் வச்சு நம்ம படம் வரையலாம். இப்போ நீங்கள் 0 அப்படிங்கிற எண்ணை படிச்சிருக்கீங்க. அந்த எண்ணால் நம்ம படம் வரையலாம். இப்போ படம் வரையும் போது உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கணும்? நோட்டு பென்சிலும் எல்லாம் தயாராக வச்சுக்கணும். சரியா குழந்தைங்களா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? வேகம் நீங்கள் எடுக்காதவங்கெல்லாம் வேகம் போய் எடுத்துகிட்டு வாங்க. பாடப்புத்தகத்தையும் நீங்கள் தயாராக வச்சுக்கணும். பாடப்புத்தகத்தில் நம்ம 4வது பாடமாக எடுத்துக்கிட்டோம் பூக்களை. போகிற வகுப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க குழந்தைங்களே. சென்ற வகுப்பில் நீங்கள் செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சீங்க இல்லையா? இப்போ நம்ம இன்றைக்கி வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன படம் வரைய போகிறோம். என்ன படம் வரைய போகிறோம்? 0 அப்படிங்கிற என்னால் நம்ம இன்றைக்கி ஒரு படம் வரையணும். உங்களுக்கு படம் வரைய ரொம்ப பிடிக்குமே? பாருங்கள், டீச்சர் படம் வரைகிறேன், அதே மாதிரி நீங்களும் என் கூடவே வரைஞ்சி வரலாம். சரியா? எல்லாம் தயாரா? பாருங்க குழந்தைங்களே, 0 அப்படிங்கிற இந்த எண்ணை உபயோகிச்சு நம்ம இன்றைக்கி படம் வரைய போகிறோம். பாருங்கள், அப்போ நான் நோட்டில் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கங்க. பென்சில் எடுத்துட்டு பெரிய ஒரு 0 இல்லைன்னா வட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வட்டத்தை வரைஞ்சி நல்லா அச்சா நீங்கள் வரைஞ்சிக்குங்க. அச்சா வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிச்சு. இனி அடுத்து உள்ள இப்படி முக்கோணம் படிச்சிருக்கீங்க இல்லையா? முக்கோணம், அது மாதிரி முக்கோணத்தோட ஒரு சின்ன டிசைன் நம்ம போடணும். அடுத்து இங்கே ஒரு சின்ன மறுபடியும் ஒரு 0 போடணும். அடுத்து இதை சுற்றியும் இந்த மாதிரி டிசைன். அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக 0 போட்டு வரோம். இதுக்குள்ளே எல்லாம் செய்யணும், 0 போட்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி டிசைன் நீங்கள் இது மாதிரி எங்கே பார்த்துருக்கீங்க? இப்போ இங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள். நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, பார்த்தா போதும். ஏதாவது தெரிஞ்சுதா? இப்போ என்ன நமக்கு கிடைச்சது? இதோட பேர் என்ன வைக்கும்? கேக். அப்போ கேக் இப்போ கிடைச்சது இல்லையா? நம்ம 0ஆல் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு கேக்கு வரணும். குழந்தைங்கள இது மாதிரி 0ஆல் கேக் வரணும். பின்ன 0ஆல் வேறு என்னென்ன உங்களால் வரைய முடியுமோ அது மாதிரி உள்ள படமெல்லாம் நீங்கள் வரையலாம். இது மாதிரி நம்ம போன வகுப்பில் பார்த்தோமே சின்னுடைய பிறந்தநாள். ஞாபகம் சின்னுவேன் சின்னு தெரியுதா? சின்னு சின்னுடைய பிறந்த நாள் நம்ம போன வகுப்பில் படித்தோம் இல்லையா? பிறந்த நாளுக்கு நண்பர்களுக்கெல்லாம் தொப்பி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு பூக்களெல்லாம் பறிச்சுட்டு கொண்டு வந்துருந்தாங்க இல்லையா? சின்னும் மின்னும். தொப்பியில் எவ்வளோ பூக்கள் இருக்கும்? அதில் இதோ பாருங்கள், தொப்பி
10 பூக்கள் இருக்கு. இதுல எத்தனை பூக்கள் இருக்கு? 10 பூக்கள் இருக்கு. இது மாதிரி 10 தொப்பிகள் செய்யணும்னு நினைச்சிட்டு சின்னும் மின்னும் பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க இல்லையா? நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அப்போ 10 பூக்கள் கொண்டு தொப்பிகள் செஞ்சதை நம்ம இப்போ நோட்டில் எழுதிக்கலாம். அப்போ இதை எழுத வேண்டியது நீங்கள் என்னன்னா பூந்தொப்பி. பூவால் தொப்பி செஞ்சுருக்காங்க இல்லையா? அப்போ இதுக்கு பேர் பூந்தொப்பி. தெரியுதா பூந்தொப்பின்னு? அதை நீங்கள் எழுதி எடுத்துக்கீங்க. பூந்தொப்பி நோட்டில் எழுதிக்கிட்டே பூந்தொப்பி என்று. அப்போ நீங்கள் பூந்தொப்பின்னு எழுதியாச்சுன்னா அதுக்கு கீழே பூந்தொப்பியில் ஒவ்வொரு தொப்பிலையும் எவ்வளவு பூக்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். முதல் தொப்பியை பாருங்க, எத்தனை பூக்கள் இருக்கு அதுல? 10. இப்போ நீங்க எழுத வேண்டியது முதல் தொப்பி சமம் 10 பூக்கள். எழுத வேண்டியது என்ன? இதா பாருங்க, நான் என்ன காட்டுறேன். முதல் தொப்பி சமம் 10 பூக்கள். அடுத்த இரண்டாவது தொப்பி தெரிஞ்சது இல்லையா? அது வேறொரு நம்பர், அதுலேயும் 10 பூக்கள். இப்போ நீங்கள் எழுத வேண்டியது என்ன பாருங்க, ரெண்டாவது தொப்பி சமம் 10 பூக்கள். எழுதி எடுத்துக்கோங்க நோட்டில். அடுத்தது பாருங்க, மூன்றாவது தொப்பி சமம் 10 பூக்கள். மூன்றாவது தொப்பிலையும் 10 பூக்கள் இருக்கு. அடுத்து நான்காவது தொப்பி தெரியுதா? இப்போ நீங்கள் எழுத வேண்டியது நான்காவது தொப்பி சமம் 10. அடுத்த ஐந்தாவது தொப்பி தெரியுதா? அதுலேயும் 10 பூக்கள். இப்போ எழுதுறது அப்படி எழுதிட்டு வாங்க. அப்படி ஆறாவது தொப்பிலையும் 10 பூக்கள். அடுத்து ஏழாவது தொப்பிலையும் 10 பூக்கள். எட்டாவது தொப்பிலையும் 10 பூக்கள் இருக்கு. ஒன்பதாவது தொப்பிலையும் 10 பூக்கள் இருக்கு. 10வது தொப்பிலையும் 10 பூக்கள் இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை பூக்கள் எத்தனை தொப்பின்னு நம்ம எழுதிக்கிறோம். கீழே 10 தொப்பிகள் எழுதிட்டு அது கீழே என்ன எழுதணும்? 10 10கள் சமம் 100 பூக்கள். 10 பூக்கள் சேர்ந்து எத்தனை ஆச்சு? 100 பூக்கள். அதுல நம்ம எத்தனை பூக்கள் எல்லாம் தொப்பி செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியணும். 10 தொப்பிகள் சமம் 100 பூக்கள். பாருங்க, அதை பார்த்து எழுதிட்டுருக்குங்க. தெரியுதா? அதுல என்ன எழுதியிருக்கு? 10 தொப்பிகள் சமம் 100 பூக்கள். எழுதியாச்சா குழந்தைங்களா? அப்போ குழந்தைங்களே, அப்போ முதல் தொப்பியில நம்ம 10 பூக்களை பார்த்தோம். ரெண்டாவது தொப்பியில 10 10 20 பூக்கள். மூன்றாவது தொப்பிலையும் சேர்த்து 30 பூக்கள். நான்காவது தொப்பியில சேர்த்தாலோ 40 பூக்கள். ஐந்தாவது தொப்பியில 50 பூக்கள். அந்த 6 தொப்பிகளிலும் சேர்த்தாலோ 60 பூக்கள். அடுத்து 7 தொப்பிகளை சேர்த்தா 70 பூக்கள். அடுத்து 8 தொப்பிகளோட பூக்களை சேர்த்தா 8 10 80 பூக்கள். 9 தொப்பிகளை சேர்த்தா 90. எப்படி சொல்லணும்? 90. அடுத்து 10 தொப்பிகளை சேர்த்தா எத்தனை பூக்கள்? அது 10 10கள் அப்படின்னா 100 பூக்கள். குழந்தைங்களே, இப்போ சின்னுடைய பிறந்த நாளுக்கு சின்னு நண்பர்களுக்கெல்லாம் தொப்பிகள் செய்து கொண்டு வந்து ரெடியாக கொடுக்கறதுக்கு பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து தொப்பியெல்லாம் செய்தாச்சு. அப்போ சின்னுவின் நண்பர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க பிறந்தநாளுக்கு நம்ம ஏதோ ப்ரெசண்ட் எல்லாம் கொடுப்போம் இல்லையா? பரிசெல்லாம் கொடுப்போம், இந்த மாதிரி வாழ்க்கைலாம் சொல்லுவோம். அது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் மலர் கொத்து கொண்டு வந்தாங்க. மலர் கொத்து கொண்டு வந்தாங்க. மலர் கொத்துன்னு சொன்னா பாருங்க, அதுல எத்தனை பூக்கள் இருக்குன்னு தெரியுமா? மலர் கொத்துல ஒரு மலர் கொத்துல 100 பூக்கள். பாருங்க, முதல் நண்பன் கொண்டு வந்ததுல ஒரு 100 பூ தெரியுது. இரண்டாவது நண்பனுடைய மலர் கொத்திலையும் 100 பூக்கள். மூன்றாவது நண்பன் கொண்டு வந்ததுலையும் 100 பூக்கள். நான்காவது நண்பன் கொண்டு வந்ததுலையும் 100 பூக்கள். 5லையும் பாருங்க, அந்த மலர்கொத்திலையும் 100. ஆறாவது மலர்கொத்தில பாருங்க எவ்வளவு பூக்கள்? 100 பூக்கள். ஏழாவது மலர்கொத்தில எடுத்தாலோ அதுலேயும் 100 பூக்கள்.
8வது மலர்க்கொத்துல இனி ஒரு 100. 9வது மலர்க்கொத்துல அதுலேயும் 3 பூக்கள். 10வது மலர்க்கொத்தும் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் அங்கே வச்சு பார்த்தா அதுலேயும் 100 பூக்கள். அப்போ மொத்தம் எத்தனை பூக்கள் இருக்கும் நம்ம எண்ணி பார்க்கலாமா? இப்போ முதல்ல பாருங்க, முதல் மலர்க்கொத்துல 100 பூக்கள் இருக்கு. 2வது மலர்க்கொத்தை சேர்த்துனா இனி ஒரு 100. இப்போ 100 100 எவ்வளவு? 200. எவ்வளவு? 200. அடுத்து இனி ஒரு மலர்க்கொத்தை சேர்ந்தா இப்போ 3 300 இல்லையா? இப்போ 200உடன் ஒரு 100 நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போ 300. அடுத்து 4வது மலர்க்கொத்து சேருது. அப்போ இனி ஒரு 100 சேர்ந்து. இப்போ 300உடன் 100 சேரும்போது 400. 400உடன் இனி ஒரு 100 கொண்ட மலர்க்கொத்து சேர்ந்தாலோ அப்போ அங்கே 500 வந்துச்சு. இப்போ 500 சொன்னால் எவ்வளவு? 500. இனி 500 மலர்க்கொத்துகள் இருக்குது. அது கூட இனி ஒரு 100 கொண்ட மலர்க்கொத்து சேரும்போது 500 100 600. அடுத்து 600 மலர்க்கொத்துகள் கூட இனி ஒரு 100 மலர்க்கொத்துகள் சேர்ந்தா 600 100 700. அடுத்து 700உடன் இனி ஒரு 100 மலர்க்கொத்து சேர்ந்தாலோ எவ்வளவு சொல்லணும்? 800ன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? 800. அடுத்து 800உடன் இனி ஒரு 100 மலர்க்கொத்துகள் சேர்ந்தா அந்த மலர்கள் சேர்ந்தா 800 100 900. 900உடன் இனி ஒரு 100 பூக்கள் கொண்ட மலர்க்கொத்து சேரும்போது 900ம் 100ம் 900 கூட 100 நம்ம கூட்டினா 1000. 900 100 1000. இப்போ 900 கூட்டல் 100 சமம் 1000. இப்போ இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி எடுத்துக்கணும். குழந்தைங்களே 10 100 சேர்க்கும் போது என்ன கிடைச்சது? ஒரு 1000 கிடைத்தது இல்லையா? 10 100 சேரும்போது என்ன கிடைத்தது? 1000 கிடைத்தது. குழந்தைங்களா, அப்போ இந்த 100 கூட்டங்களை உங்கள் நோட்டில் எழுதி இதை உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்க. மேலும் அதுமாரி வரிசைப்படுத்துறது உங்கள் பாடப்பகுதியில் 73வது பக்கத்தில் இருக்கு இல்லையா? அதையும் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்ப மறக்க வேண்டாம். குழந்தைங்களே, இது மாதிரி நீங்கள் 100 பூக்கள் கொண்ட கணக்கை உங்களுடைய பாடப்பகுதியில் இருக்கு. குழந்தைங்களே, இது மாதிரி 100 அப்படிங்கிற பூக்கள் கொண்ட கூடையை வச்சு ஒரு கணக்கு உங்களுடைய பாடப்பகுதியில் இருக்கு. பாடப்பகுதியில் எடுங்க. 73வது பக்கம். எத்தனை பூக்கள்? அந்த பக்கத்தை பாருங்க. அதில் எத்தனை பூக்கள் அப்படின்னு ஒரு பாடம் தெரியுது இல்லையா? 4 பூக்கூடைகள் இருக்கு இல்லையா? அதில் ஒரு கூடைனா 100 பூக்கள். ஒரு கூடையில 100 பூக்கள். அப்போ 4 பூக்கூடையில சேர்த்தா எத்தனை நூறுகள்? அதில் 4 நூறுகள் 400. எண்களை எல்லாம் நம்ம வரிசைப்படுத்தலாம். அப்போ அந்த கூடையில எல்லாம் இருக்கிற பூக்கள் இருக்கு இல்லையா? அதை நம்ம வரிசைப்படுத்தலாம். எப்படி வரிசைப்படுத்தலாம்னு பாருங்க குழந்தைங்களே. அப்போ ஒரு 100 கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். அதை நம்ம எண்ணிலையும் எழுத்திலையும் எழுதும். இப்போ நோட்டில் எழுதி எடுத்துக்கோங்க. 100 கூட்டங்கள். தலைப்பு என்னது? 100 கூட்டங்கள். நோட்டில் எழுதிக்கீங்க. 100 கூட்டங்கள் எழுதிட்டு அது கீழே ஒரு மலர்க்கொத்தில் எத்தனை பூக்கள் இருக்கு நீங்க படிச்சீங்க? 100 இல்லையா? அப்போ ஒரு 100 அப்படின்னு எழுதிட்டு சமம் சமம் 100. அந்த எண்ணில் எழுதி பாருங்க. 1 போட்டு 2 பூஜ்ஜியம் இல்லையா? அதனால 100. 100. அதுக்கு எப்படி நம்ம தமிழில் எழுதுறது, எழுத்தில் எழுதுறது எப்படி? 100 எழுதிட்டீங்களா? இப்போ ஒரு 100னா 100 எண்ணிலையும் எழுதிருக்கு, எழுத்துலையும் எழுதிருக்கு. அடுத்து இனி ஒரு 100 சேர்ந்தா 200. இப்போ 2 நூறுகள். 2 நூறுகள் சம 200 எண்ணில் எழுதிருக்கு. அடுத்து எழுத்துல 200 வாசிக்கும் போது அதை அப்படியே வாசிக்கும். அடுத்து இனி ஒரு மலர்க்கொத்துல சேர்ந்தா
3 நூறுகள் ஆச்சு. இப்போ 3 நூறுகள். அது எப்படி எண்ணில் எழுதுறது? 3 போட்டு 2 0 இல்லையா? 10ல் எழுதுனா அப்போ 300. அப்போ அதை எப்படி எழுத்தில் எழுதுறது? 300 தெரியுது இல்லையா? 300. அடுத்தது இனி ஒரு மலப்பொத்து சேர்ந்தது. அப்போ 4 100. இப்போ 4 நூறுகள் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்துல சமம் போட்டு என்ன எழுதணும்? எழுத்தில் எழுதுங்க. 4 நூறுகள் எழுதுங்க. அதில் எண்ணில் எழுதுங்க. 4 போட்டு 2 0. 2 0 கூடுதல் போடாதீங்க, குறவும் போடாதீங்க. இப்போ அடுத்தது அதை எழுத்தில் எழுதுங்க. 400. அடுத்து இன்னொரு மலப்பொத்து சேர்ந்தா 5 நூறு. இப்போ 5 நூறு எவ்வளவு? 500. இப்போ 100உடைய 2 பூஜ்ஜியமாக நம்ம ஒவ்வொரு எண்ணிலையும் போட்டுருக்கோம். 5 பக்கத்தில் 100ஓட 2 பூஜ்ஜியத்தை போட்டால் 500. இப்போ 5 நூறு சேர்ந்து 500. அப்போ எழுத்தில் எழுதிக்கிறது பாருங்க. 5 நூறுகளோட எப்படி எழுதுறது? 500. அடுத்த 6 மலர் கொத்துகள். அடுத்தது 6 மலர் கொத்துகள் சேர்ந்தா 600. அப்புறம் எழுத்தில் எழுதுறது பாருங்க. 600. அடுத்து 7 மலர் கொத்துகள். அப்ப 700. 700. அடுத்து 8 நூறுகள் இல்லையா? அடுத்த மலப்பத்துல இன்னொரு மலப்பத்துல 100 சேர்ந்தா 8 நூறுகள். 8 நூறுகள் 8 போட்டு 2 0. 800. 8 நூறுங்களா சொல்லிடுறாங்க. 800 எழுத்துக்கள் பாருங்க. 800 எப்படி இருக்கு? 800. அடுத்தது 9 மலப்பொத்துகள் சேர்ந்தா அதுல எத்தனை மொத்தம் பூக்கள் இருக்கும்? 9 நூறுகள். நூறுகளோட கூட்டங்கள்ல 9 நூறுகள் இருக்கு. அப்போ 9 நூறுகள் சமம் 9 போட்டு 2 0 900. அப்போ அதை எழுதுறது 900. 90 மேலே எழுதிடாதீங்க. இங்கே 1000 அப்படிங்கிற வார்த்தையாக்கம் இது கூட வருது. 9 போட்டு 2 0 போட்டால் 900. 900. அடுத்தது 10 மலர் கொத்துகள். அதுல 10 மலர் கொத்துகள் சேர்ந்தா 10 நூறுகள். இப்போ 10 நூறுகளுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? அப்ப இப்ப பூஜ்ஜியத்தோட எண்ணிக்கை பாருங்க. இந்த 1 போட்ட 0 எவ்வளவு இருக்கு? 3 0 இல்லையா? அப்போ 1000. ஒரு 1000. அதான் 1000 அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ 10 நூறுகள் சமம் 1000. 1000. அப்போ எண்ணிலையும் எழுத்துறீங்க. இப்போ இதை எழுதி எடுத்துக்கங்க. இப்போ தெரியுது இல்லையா? மொத்தம் எவ்வளவு இப்படி எழுதிருக்குன்னு அதை நீங்கள் நோட்டில் அழகாக எழுதி எடுத்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க குழந்தைங்களே. அப்போ நம்ம 100 கூட்டங்களை இப்போ படித்தோம். இந்த 100 கூட்டங்களை நம்ம எப்படி அப்போ இந்த மணிச்சட்டத்தில் எப்படி காட்டலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் குழந்தைங்களே. பாருங்கள், மணிச்சட்டம் நம்ம போன ஒரு வகுப்பில் செஞ்சுருந்தோம். இந்த மணிச்சட்டத்தில் நம்ம 1களும் 10களும் தான் செஞ்சதை பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த 100 கூட்டங்களை எப்படி இந்த மணிச்சட்டத்தில் செய்யலாம்னா பாருங்கள். அப்போ அதில் பாருங்கள், இது 1கள் 10கள் 100கள் இல்லையா? இந்த மாதிரி மணிச்சட்டத்தில் நம்ம இந்த 1களில் நம்ம 9 மணிகள் தான் போடுறது. 10வது மணிகளை போடும்போது 10 அப்படின்னு நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ 10 அப்படிங்க கிடைக்கும்போது நம்ம அந்த இந்த 9களை மாற்றி 10 அப்படிங்கிற இந்த இடம் மதிப்பில் ஒரே ஒரு மணி போட்டோம். மறுபடியும் இந்த 10கள் 10 ஆகும்போது நமக்கு 100 கிடைக்கும். 10 10கள் 100கள் கிடைச்சது இல்லையா? அது மாதிரி 10 10கள் ஆகும்போது 100கள் கிடைக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம மாற்றி வச்சுட்டு இதில் ஒரு பாசி மட்டும் போட்டோம், ஒரு மணி மட்டும் போட்டால் நமக்கு ஒரு 100 கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 100 இடம் மதிப்பில் நான் இந்த மஞ்சள் நிற மணியாக்கு நம்ம போட போகிறோம். அப்போ 100 இடம் மதிப்பில் நம்ம ஒரு மணி போடுறோம். 100களில் இது 10கள், இது 1. இது 100களில் நான் ஒரே ஒரு மணியாக போட்டிருக்கேன். அப்போது எந்த எண் கிடைச்சிது? 100. என்ன கிடைச்சிது?
100. இப்போ இங்கே ஒரு மணி இருக்கு, இங்கே எதுவும் இல்லைன்னா 0, இங்கே எதுவும் இல்லைன்னா 0. அப்போ 100, 100ங்கிறது ஒரு 100, ஒரு மணி போட்டாங்கட்டி நம்ம ஒரு 100 அப்படின்னு கிடைச்சது. இப்போ 1 போட்டு 2 0, அப்போ 100. அப்போ இப்படி 100 முடிஞ்சு 101, 802 அப்படின்னு இன்னொரு 100 வந்துருச்சு. அப்போ அந்த இன்னொரு 100 வரும்போது அதை எப்படி மணிச்சட்டத்தில் காட்டுறது? 100 இடமணியில் 2 மணிகளை நம்ம போட்டுருக்கோம். அப்போ 200 என்ன கிடைச்சதப்போ பாருங்க 200. இப்போ 2 போட்டு 2 0, 200. இப்போ ஒன்றுகள் இடத்துல 0 எதுவும் போட வேண்டாம், 10கள் இடத்துலையும் எதுவும் இல்லை, 100கள் இடத்துல 2 மணி. இப்போ 2 0 0 200. அடுத்து 300 எப்படி காட்டுறது? 3 மணிகள் போட வேண்டும். 300 எப்படி காட்டுறது? 3 மணிகள் போட வேண்டும். 300. அப்போ ஒன்றுகளில் இங்கே 0, 10கள்லையும் 0, எதுவும் நம்ம எண்கள் எதுவும் இல்லை. 100ஆம் இடம் மதிப்பில் மட்டும் 3. இப்போ 3 100. இப்போ 3. அடுத்து 4 மணிகள் போட்டால் என்ன வரும்? என்ன சொல்லுங்க, என்ன தெரியுது? 400. வெரி குட், 400. இப்போ 400ல் 4 மணி, 100ஆம் இடத்துல நம்ம 4 மணிகள் போட்டு 400. 100ஆம் இடத்தில் 4 மணிகள் போட்டால் 400. 100ஆம் இடத்துல இதில் எண்ணி பாருங்க எத்தனை இருக்கு? 5 இல்லையா? 100கள் 5 100கள். 5 100கள் எவ்வளவு? 500. 5 100கள் எவ்வளவு? 500. 500. 5 100கள் 500. குழந்தைங்களே, அப்போ நம்ம மணிச்சட்டத்திலையும் 100கள் எப்படி செய்கிறது அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்போ எப்படியாக இந்த 100களை நம்ம வரிசைப்படுத்துவது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த கணக்கு உங்களோட பாடப்பகுதியில் 73வது பக்கத்தில் வரிசைப்படுத்துவோம் அப்படின்றது பாருங்கள். வரிசைப்படுத்துவோம் பாடப்பகுதியில் இருக்குது. அப்போ முதல்ல அதில் எவ்வளோ இருக்குது? 100, அடுத்து 200, 300, அடுத்தது என்ன வரும்? 400 இல்லையா? இது மாதிரி எல்லா எண்களையும் எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க. குழந்தைங்களே, 100 கூட்டங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி எழுதுறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 100 கூட்டங்களை பற்றி ஒரு பாட்டு கேட்குங்க, டீச்சர் பாடுறேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் பாடி ஆடிக்கலாம். சரியா? ஒரு 100 என்று சொல்லிடும் போது ஒரு கையை மேலே தூக்கிடுங்க. 200 என்று சொல்லிடும் போது 2 கைகளை தூக்கிடுங்க. 300 என்று சொல்லிடும் போது முகத்தை கைகளால் மூடிடுங்க. 400 என்று சொல்லிடும் போது நாக்கை கொஞ்சம் காட்டுங்க. 500 என்று சொல்லிடும் போது இருக்கை நல்லா. 600 என்று சொல்லிடும் போது அழகாய் தலையை ஆட்டிடுங்க. 700 என்று சொல்லிடும் போது எழுந்து நின்று குதியுங்கள். 800 என்று சொல்லிடும் போது குட்டி கண்களை சிமிட்டுங்க. 900 என்று சொல்லும் போது தள்ளி நின்று பேசுங்க. 1000 என்று சொல்லும் போது ஆஹா சொல்லிடுங்க. ஆஹா ஆஹா சொல்லிடுங்க. குழந்தைங்களா, 100 கூட்டங்களை பற்றிய பாடலை நீங்கள் அதே மாதிரி பாடி நல்ல செய்கையோட அந்த பாடலெல்லாம் பாடி உங்கள் ஆசிரியருக்கு வீடியோ கொடுங்க. நல்ல ஒரு பாட்டு தான். 100 கூட்டங்கள் மறக்காமல் இருக்கிறது. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ 100 கூட்டங்களை நம்ம படித்தாச்சு இல்லையா? இனி அடுத்து பாருங்கள், சின்ன முயல் பிறந்த நாள். அப்போ நண்பர்கள் எல்லாம் இப்படி வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க? இந்த 10 நண்பர்கள் இல்லாமல் வேறு சில நண்பர்கள் கூட அந்த பூந்தோட்டத்திலையும் சின்ன முயல்களுக்கு வந்தாங்க. எவ்வளோ பேர் அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் பாடப்பகுதியில் பாருங்கள், 74வது பக்கத்தில் எத்தனை பேர் அப்படிங்கிறது தெரியுதா? அந்த பாடப்பகுதியில் அதில் பாருங்கள், 3 நண்பர்களுடைய படம் கொடுத்துருக்காங்க. என்ன யாருடைய படங்கள் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எறும்பு, பட்டாம்பூச்சி,
அப்புறம் கிளி இல்லையா, 3 நண்பர்கள் கூட்டங்களும் வந்திருக்கு. அப்போ எறும்பில் அப்படின்னு சொல்லும்போது, எறும்புன்னு சொல்லும்போது அந்த எறும்பு எவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு அதே சொல்லுது பாருங்க. நாங்கள் 100 வீதம் 4 குழுக்கள். நாங்கள் 100 வீதம் 4 குழுக்கள். அப்போ 100 கூட்டங்கள் 4 குழுக்கள் எடுத்தால் 100 100 4 குழுக்கள் எவ்வளவு? தெரிஞ்சது தான் படிச்சிங்க. 400 இல்லையா? அடுத்து பாருங்க, பட்டாம்பூச்சிகள் நாங்கள் 100 வீதம் 3 குழுக்கள். இப்போ 3 நூறுகள் எவ்வளவு? 300. அதே மாதிரி கிளியும் அதை என்ன சொல்லுது? 100 வீதம் 2 குழுக்கள். அப்போ அது எவ்வளோ உங்களுக்கு எழுத தெரியும் இல்லையா? இதையும் நீங்கள் புக்கில் எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க. இதே மாதிரி இந்த நண்பர்கள் மட்டுமில்லை, மேலும் பல நண்பர்கள் நம்மளுடைய சின்னுடைய அந்த குடும்பத்தை தேடி வந்தன. அவங்கள என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம். இப்போ இந்த வகுப்பில் நீங்கள் 10 கூட்டங்கள் படிச்சிங்க, 100 கூட்டங்கள் படிச்சிங்க, 100 பாடல்கள் படிச்சிங்க இல்லையா? அப்போ இதையெல்லாம் சரியாக செஞ்சு இந்த செயல்பாடுகளை எல்லாம் சரியாக எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க. இது வரைக்கும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களது விமலா டீச்சர்.